இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரிப்பன் பக்கோடா பார்க்கலாங்களா. அதுக்கான மெஷர்மெண்ட் 4 டம்ளர் வந்து நான் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். இட்லி அரிசி ஊற வைக்கும் போதே நான் வந்து அது காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவும் அதிலே நான் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறமா நான் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் இல்லைனா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் நம்ம எண்ணெயில் போட்ட உடனே வந்து அந்த ஒரு டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகாது. கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒயிட்டாகவே இருக்க மாதிரி இருக்கும். நான் 4 டம்ளருக்கு 3 டம்ளர் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன். அது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு, வெள்ளை எள்ளு, சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு பெருங்காயமாக ஆட் பண்ணோம், நல்லா உங்களுக்கு ஜீரணமாகும். இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நான் வந்து எண்ணெய் வந்து நாங்கள் வந்து நல்லெண்ணெயில் தாங்க செஞ்சோம். நல்லெண்ணெயில் வந்துட்டு நல்லா காயணும். காயிற மீன்வேல வந்துட்டு சரி ஓகே நான் அதுக்கான முறுக்கு படியெல்லாம் நான் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு நான் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. காஞ்ச உடனே ஒரு 2 கரண்டி எண்ணெயை வந்து நல்லா இந்த மாவுலேயே ஊற்றி நல்லா பிசையணும். பிசைஞ்சோம்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுப்போம். அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க ஒரு கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வேணும் இல்லை வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தென் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.